முடிவுக்கு வரும் அதிமுகவின் சகாப்தம். திமுகவில் இணைந்த அதிமுகவின் மிக முக்கிய தலைவர், கதி கலங்கி போய் நிற்கும் எடப்பாடி. அதாவது தமிழக அரசியல் களம் என்பது இப்போது சூடு பிடித்திருக்கிறது. அதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தல் தொடங்க இருப்பதால் தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை சேர்ப்பது தவிர்ப்பது என பல கட்ட வேலைகளையும் தமிழக அரசியல் கட்சிகள் செய்து வருகிறது. அதுவும் கூட்டணிகளின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி, தேர்தல் அறிக்கைகளின் அடிப்படையிலும் பார்த்தாலும் சரி, திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது. திமுக கூட்டணி என்பது யானை பலமாக இருந்து வருகிறது. இதுபோக பொங்கல் பரிசு 3000 ரூபாய், மகளிர் தொகை 5000 ரூபாய் என அடுத்தடுத்து பொதுமக்களுக்கு பரிசு தொகைகளை வாரி வழங்கி வருகிறது திமுக. இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாயை ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்தது திமுகவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது. இதுவரை திமுகவுக்கு வாக்களிக்காத கிராம மக்கள் கூட இப்போது திமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். 5000 ரூபாய் வாங்கியதற்கு பிறகு மற்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பது என்பது துரோகம் என்று கருதுகிறார்கள். அதுவும் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பெண்களின் வாக்கு என்பது கண்டிப்பாக முக்கியம். பெண்களின் வாக்குகள்தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. எனவே அந்த வகையில் மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்தது என்பது திமுகவின் வெற்றி வாய்ப்பை அதிகரித்து விட்டது. மேலும் விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் இவர் கட்சி தொடங்கிய போது இவருக்கு இருந்த ஆதரவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்தது. ஆனால் இவருடைய விவாகரத்து பிரச்சனை மற்றும் நடிகை திரிஷாவுடன் தொடர்பு என்ற பிரச்சனையும் எப்போது வெளிவந்ததோ அப்போதே விஜயின் வாக்கு வங்கி தலைகீழாக மாறிவிட்டது. எனவே திமுகவை வீழ்த்த தற்போது தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் இல்லை என்றே சொல்லலாம். அதனால்தான் அதிமுக கூட்டணி எப்படியாவது தங்களது கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வர வேண்டும் என்று பல கட்ட முயற்சிகளை செய்து வருகிறது. இது குறித்து பேச்சுவார்த்தையும் ரகசியமாக சென்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் இனிமேல் என்னதான் அதிமுகவும் விஜயும் சேர்ந்தாலும் கூட திமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது. அதற்கு காரணம் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்று அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேருக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் திமுகவை நோக்கி தேமுதிக, ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் வந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த வரிசையில் அதிமுகவின் மிக முக்கிய நபராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்களும் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரையில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளருக்கு இணையானவர். இவர் இந்த தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு வெற்றி உத்தரவாதமாக கிடைக்கும் தொகுதிகளை கேட்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி தரப்பும் பாஜக தரப்பும் அந்த தொகுதிகளை தர மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்ட முக்கியமான நபர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. எனவே அதிமுக கூட்டணிக்குள் இந்த ஒரு பிரச்சனை என்பது கடந்த சில நாட்களாகவே புகைச்சலாக இருந்து வருகிறது. அதே சமயம் எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரையில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடமும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர். கடந்த சில நாட்களாக அதிமுக கூட்டணியில் தனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக கருதிய எஸ்பி வேலுமணி திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசி வருவதாக தகவல்கள் வெளியானது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை கூட அண்மையில் எஸ்பி வேலுமணி சந்தித்து பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அடிக்கடி திமுகவின் முதற்கட்ட நிர்வாகிகளின் வீட்டிற்கும் எஸ்பி வேலுமணி சென்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது எஸ்பி வேலுமணியும் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே தெரிகிறது. அப்படி எஸ்பி வேலுமணியும் இணைந்துவிட்டால் கண்டிப்பாக இனி விஜயும் அதிமுக கூட்டணியில் இணைந்தாலும் கூட திமுகவை வெல்வது என்பது மிகவும் கடினம்தான். அதற்கு காரணம் பொதுமக்களாகிய நம்மளை விட அரசியல் அனுபவம் வாய்ந்த பலருக்கும் தேர்தலின் முடிவுகள் என்பது ஓரளவுக்கு அவர்களால் கணிக்க முடியும்.
எனவே அந்த ஒரு காரணத்தால் தான் அரசியல் தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் அதிமுக மற்றும் விஜயின் கட்சியை நம்பாமல் திமுகவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அரசியல் சூழ்நிலைகள் நன்கு புரிந்த அரசியல் தலைவர்கள் அனைவரது தேர்வும் திமுகவை நோக்கித்தான் இருக்கிறது. இதன் மூலமாகவே எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த முறை திமுகவை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது என்பது. அந்த அளவுக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளும் பலமாக இருக்கிறது. இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது அதிமுக கூட்டணி, விஜய் கூட்டணி தனித்து நின்றாலும் சரி, ஒன்றாக சேர்ந்து நின்றாலும் சரி, திமுகவை வீழ்த்துவது என்பது இந்த தேர்தலில் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுக எப்போது விஜயை தங்கள் பக்கம் கொண்டு வர முயற்சி செய்ததோ அப்போதே அதிமுக தோல்வி அடையத்தான் போகிறது என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இருக்கும் அதிமுக கூட்டணியை வைத்து திமுகவை வெல்ல முடியாது என்பது எடப்பாடிக்கும் மோடிக்கும் நன்றாகவே தெரிந்துவிட்டது. அதற்கு உதாரணம், விஜயை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிப்பதால் அதிமுக கூட்டணியின் மேல் எடப்பாடி மற்றும் மோடிக்கு நம்பிக்கை இல்லை என்பதை உணர்த்துகிறது. அதுவும் அதிமுகவில் முக்கிய தலைகளாக இருந்த பலரும் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டனர். இந்த நிலையில் எஸ்பி வேலுமணி அவர்களும் திமுகவில் இணைய முடிவெடுத்த பிறகு செந்தில் பாலாஜியையும் ஓபிஎஸ்ஸையும் சந்தித்து பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தேர்தல் நெருங்கும் போது முக்கிய கட்சிகள் பர்சனலாக கருத்து கணிப்புகளை நடத்தி பார்க்கும் அல்லது கருத்து கணிப்புகள் நடத்துவதில் சிறந்த நிறுவனங்களை அழைத்து பர்சனலாக கருத்து கணிப்புகளை நடத்தி ரிசல்ட்டை கேட்கும். அதன்படி அதிமுகவும் கடந்த 20 நாட்களில் 3 முறை கருத்து கணிப்புகளை நடத்தி பார்த்துள்ளது. அப்படி வந்த அனைத்து கருத்து கணிப்புகளின் முடிவுகளில் திமுக கூட்டணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருந்துள்ளது. அதுவும் வெற்றி வாய்ப்பு என்பதை விட கிட்டத்தட்ட 100% திமுக தான் வெற்றி பெறும் என்று அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் வெளிவந்துள்ளது. எனவேதான் எஸ்பி வேலுமணி அவர்களும் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்து விட்டதாக நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திமுகவில் நாளுக்கு நாள் மாற்று கட்சியினர் பலரும் தொடர்ந்து இணைந்து வருவது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.